ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்னவாக இருக்கும். ஸோ அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே. Four of Swords, okay. Death, High Priestess, Ten of Swords, the World, okay. Bottom of the deck, Nine of Pentacles, okay. Temperance, High Priestess, Page of Wands, Eight of Cups, Seven of Cups, Four of Pentacles, okay. Politics, slowing down, Thunderbolt, breakthrough, success, bottom of the deck, courage, okay. இப்போ நம்ம பார்க்குறது, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் லாஸ்ட் நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ ஜென்ரல் எடுங்க. ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? மற்றவங்க விட்டுடுங்க, ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்படி ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டேன், எனக்கு அதை வந்து மூவ் ஆன் பண்ண தெரியலை, ஸோ நான் ரொம்ப வழியில் துடிக்கிறேன், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும், உலக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்க, ஓகே. இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேஜிக்கலாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், ஓகே. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ என்ன இந்த ரிலேஷன்ஷிப் நீ வேண்டாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு தரல, பல வழிகளை மட்டுமே எனக்கு கொடுத்துட்ருக்குது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நீங்கள் நினைக்கிற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை டைம் நீங்கள் வேண்டாம் எனக்கு இது இஷ்டம் இல்லை, எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, எனக்கு பல வழிகளை மட்டுமே தந்துட்டுருக்குது, மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது. இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப், ஓகே. இது அந்த மாதிரி நான் அதை சொன்னேன். நீங்கள் மேபி நீங்கள் அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டது நிறைய சயின்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு செப்பரேஷனில் இருந்தாலுமே சரி, அந்த பர்சன் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பல தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, பத்ரா அந்த போஸ்டரோட நேம் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களை பத்ரா உங்களை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வேயில் நீங்கள் மூவ் பண்ணி வந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், ஓகே. இது டோட்டலி ஒரு மேஜிக்கல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியலை. சரி, இந்த போஸ்ட் நமக்கு வேண்டாம் சொல்லி நினைக்கிற டைமில் இந்த போஸ்டரோட திங்கிங் வந்து உங்களுக்கு ஒரு இப்போ என்ன சொல்லுது, அந்த பர்சன் வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் நினைக்கிற டைமில் பார்த்து வேண்டாம் நான் மூவ் ஆன் பண்ண போகிறேன் நீங்கள் நினைக்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்குற இடம் அந்த பர்சனோட நேம் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர்ஸு, ஃபுட்டு, இது எல்லாம் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து சேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், விடாமல் துரத்துற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பட்டு நீங்கள் இப்போ என்ன சொல்லுது, நாட்கள் போக போக இந்த போஸ்டர் வேண்டாம் நீங்கள் நினைக்கிற இந்த போஸ்டரோட லவ் உங்களுக்கு மேபி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். டிக்ரீஸ் ஆகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஓகே. இல்லை யூனிவர்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன், ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்,
இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு சிலதுக்கு ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் வந்து செப்பரேஷனில் நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த செப்பரேஷனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்காது. எப்போவுமே அந்த பர்சன் எனக்கு கூட தான் இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் பல சைன்ஸ் தந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன், இந்த ஒரு பெயினில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்திருப்பீங்க. அப்போ இந்த யூனிவர்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பல கோயில் போயிருப்பீங்க, பர்த்ரா கடவுளை வந்து வணங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது இது டோட்டலி ஒரு மாயாஜாலமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் மேலே அப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆவான்ல, அதே மாதிரி நீங்கள் இந்த பர்சன்கிட்ட அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஒரு மேஜிக்கல் மாதிரி எதுக்கு அடிக்ட் ஆகிறீங்கன்னு தெரியாது. டோட்டல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷமும் இல்லை, மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. ஒரு போதை பழக்கத்துக்கு ஒருத்தர் அடிக்ட் ஆக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இந்த வெளியே வர்றதுக்கு. ஸோ அதே சுச்சுவேஷன் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்படி ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட நம்ம சொல்லிக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இது. ஓகே ஓகே ஆக்சுவலி இந்த பர்சன் பார்த்திங்கன்னா, இந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, கோல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. என்ன சொல்லுது, அது மாதிரி இந்த பர்சனுக்கு நிறைய ஆஃபரும் உண்டு. இதில் ஒரு சிலதுக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாருக்கும். சிலதுக்கு மேபி உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 கிட்ஸ் இருக்கலாம், அந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, எப்படியும் அந்த பர்சனுக்கு ஆஃபரும் நிறைய ஆஃபர் உண்டு. ஓகே, ஆஃபர் இல்லாத பர்சன்லாம் கிடையாது, ஆஃபர் உண்டு. இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வரது பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எனர்ஜி நமக்கு இந்த சுச்சுவேஷனில் நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. அப்போ இந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு வந்து இந்த பர்சன் மேலே வந்து உங்களுக்கு ஒரு போதை பழக்கத்துக்கு ஒருத்தர் அடிக்ட் ஆகலாம், அந்த மாதிரி இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த பர்சனுக்கு அதே மாதிரி ஒரு ட்ரூ லவ் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கே ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த பர்சன் உங்ககிட்ட உண்மையான ஒரு காதலை வந்து காட்டிகிட்டே இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் உண்மையாகவே நம்ம லவ் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை தான் திங்க் பண்ணி 24/7 நம்மளை திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நமக்காகவே ஏங்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து பல சயின்ஸ் உங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கும். இந்த பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்க, உங்களை நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் பல சயின்ஸ் உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து அவங்களோட உண்மையான காதலை காட்டிட்டு இல்லை, ஒரு உண்மையான முகத்தை காட்டிட்டு இல்லை, சமூகத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, இப்போ என்ன சொல்லுது, காதலை வந்து மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு சமூகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல, சமூகத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லவன், ஸோ எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது சமூகத்துக்கு முன்னாடி, ஸோ என்னோட நேமை வந்து கெட்டு போகிறதுக்கு மாதிரி நான் எந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்துக்க மாட்டேன். அப்போ அந்த பர்சன் உண்மையான காதலை உங்ககிட்ட காட்டிடல, சமூகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, இந்த பர்சனுக்கு வந்து இந்த பர்சன் வந்து இந்த ஆக்சுவலாக சொன்னேன், இந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு சொல்லும்போது இந்த பர்சனுக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை உள்ள ஒரு பர்சன், எல்லாருமே இந்த பர்சனை மரியாதை கொடுப்பாங்க. அப்படி ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலியோட ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அந்த பர்சனுக்கு அந்த இப்போ என்ன சொல்லுது, பர்சனுக்கு நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தன்னோட நேம் வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இந்த பர்சன் நடந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்போ இந்த பர்சன் உங்ககிட்ட ட்ரூ லவ்வை காட்டிட்டு இல்லை, உண்மையான முகத்தை காட்டிட்டு இல்லை. பல தடவை உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் உண்மையாகவே நம்ம லவ் பண்ணுறாங்க, இந்த பர்சனோட நம்ம மனசில் நம்ம இருக்கோம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சயின்ஸ் தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் உண்மையாகவே நம்மளை காதலிக்கிறாங்க, நம்ம அந்த பர்சனோட மனசில் உண்டு. ஆனால் அந்த பர்சன் அந்த ட்ரூ லவ்வை உங்ககிட்ட காட்டிட்டு இல்லை. ஓகே, இதில் ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்புள்ள மெல்லாம் மூவ் பண்ணி போயிருக்கலாம், பட் அந்த பர்சன் அப்படியும் பல தடவை இந்த பர்சன் வந்து ட்ரூ லவ்வை உங்ககிட்ட காட்டிட்டு இல்லை. ஓகே, ட்ரூ லவ்வை காட்டிட்டு இல்லை. ஸோ அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அது மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த நாளேடி சொன்னேன், நீங்கள் உங்களாலே இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியலை, ரொம்ப நீங்கள் அடிக்டடாக நீங்கள் ஃபீல் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களுக்கு வெளியே போகிறதுக்கும் தெரியல, உள்ளே போகிறதுக்கும் தெரியல, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. இந்த பர்சன் உண்மையான மேபி இந்த பர்சன் உண்மையான காதில் காட்டிகிட்டே இல்லை, நான் சொன்னேன் உண்மையான ஒரு முகம் இந்த பர்சன் காட்டிகிட்டே இல்லை. ஸோ இந்த கார்டு நமக்கு அதுதான் சொல்லுது, டபுள் ஃபேஸ் தெரியுது பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே காதல் வந்து வச்சு ஏங்குறாங்க, பட் வெளியே காட்டிக்கிறது சமூகத்துக்கு முன்னாடி காட்டிக்கிறது ஐ எம் பெர்ஃபெக்ட், ஐ எம் நீட்,
அந்த மாதிரி காட்டிப்பாங்க. உண்மையான முகத்தை காட்டிட்டு இல்லை, உங்கள் காதலுக்கு மரியாதை கொடுத்துட்டு இல்லை, நீங்கள் இங்கே அடிக்ட் ஆகி பல சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற டைமில் இதில் வந்து மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் க்ரோ ஆகும். அது உங்களுக்கும் அது ஃபீல் ஆகாது. இந்த பர்சனோட இந்த கேரக்டர்னால பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகி மறுபடியும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ ஆகிருக்கும். அப்படின்னா பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 3 months ஒரு 4 months ஆகிற டைமில் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கார்டு நமக்கு அதுதான் சொல்லுது. இந்த கார்டு பார்க்குற டைம் தெரியலையா, ஒரு பாறைக்கு இடையில வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சு நினைக்கிற டைமில் ஒரு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் போகிறது மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சுச்சுவேஷன் ஆல்ரெடி சொன்னது, நீங்களும் பயங்கர அடிக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கும் அதுலேருந்து வழி தெரியலை. இந்த பர்சனுக்கு நான் சொன்னேன், அந்த பர்சன் உண்மையான ஒரு முகத்தை காட்டிட்டு இல்லை. ஓகே, அப்போ உண்மையான முகத்தை காட்டிட்டுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனும் இப்போ என்ன சொல்லுது, பர்சன் வந்து கொஞ்சம் ஒரு இப்போ என்ன திங்க் பண்ணுற டைமில் அந்த பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு. நமக்கு ஆல்ரெடி நிறைய ஆஃபர் இருக்குது, இந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து நிறைய ஆஃபர் இருக்குது. அப்படின்னா கெரியரும் பார்த்திங்கன்னா அந்த பர்சன் ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும் போகிறதா இருக்காது, 2-3 ஒர்க்கு எடுத்து பண்ணுறதா இருக்கும். அதுமாதிரி இந்த பர்சன் பார்த்திங்கன்னா மணியும் அப்படி தான், அந்த பர்சனுக்கு பல வழிகளில் அந்த பர்சனுக்கு மணி பொருண்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்சன் ரொம்ப மரியாதையான ஒரு கேரக்டர் கூட சொல்லலை. அப்போ அந்த பர்சனோட திங்கிங் என்னன்னா, நமக்கு தான் நிறைய ஆஃபர் இருக்குல்ல, ஸோ நம்ம நமக்கு இவங்களை சூஸ் பண்ணணும், நமக்கு இதை விட ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்ல லைஃப்பில் சொல்லிட்டு இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ஒரு இப்போ என்ன சொல்லுது, நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடுது. நெகட்டிவ் வைப்ரேஷனாலே இந்த ரிலேஷன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஃபெமினின் எனர்ஜி நமக்கு இதில் வந்து தேர்ட் பார்ட்டி நமக்கு வருது. ஸோ அந்த ஃபெமினின் எனர்ஜினாலையும் அந்த பர்சனோட அந்த ஆக்ஷன்ஸோட அந்த மைண்ட் செட்னாலையும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் நான் சொன்னேன்ல, இந்த பர்சன் உண்மையான முகத்தையும் காட்டிட்டு இல்லை, உங்கள் ட்ரூ லவ்வை ஒழுங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் ஒரு செப்பரேஷன் வந்து டெத் ஆகிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி ஒரு டெத் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு இதெல்லாம் ஆல்ரெடி யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் நான் அப்போ சொன்னேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ வலி நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, நீங்கள் பல ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ஒரு ஒரு செப்பரேஷன் வந்துட்டு, நீங்கள் எதிர்பாராத ஒரு சுச்சுவேஷன் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு. அப்போ அந்த செப்பரேஷனுக்கு பிறகு நீங்கள் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க. ஓகே, செல்ஃப் லோ பண்ணுறீங்க. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் யாராவது உங்களுக்கு செல்ஃப் லோ பண்ண சொல்லி தந்திருப்பாங்க, இல்லைங்கி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு போஸ்டரை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேச ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. முன்னாடி நீங்கள் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆன மாதிரி நீங்கள் முன்னாடி இருந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போனா அந்த பர்சனை நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ யாராவது வீடியோ பார்க்குறீங்க செல்ஃப் லோ பண்ணலைன்னா செல்ஃப் லோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்போ செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறதுனால அந்த பர்சன் நீங்கள் மைண்ட் பண்ணலை, உங்கள் ஒர்க்கில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு மைண்டில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அதை காட்டிக்கலை. ஓகே, ஸோ அதை காட்டிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த பர்சனை பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அவங்க பயங்கர செல்ஃபிஷாக இருந்துட்டு, ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டு. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் சொன்னேன்ல, ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு இந்த பர்சன்கிட்ட அடிக்ட் ஆனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனை பற்றியான சயின்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் தந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த பர்சன் ஸோ அதனால நாட்கள் போக அந்த பர்சன் நீங்கள் பயங்கரமாக அடிக்ட் ஆகிருப்பீங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு யூனிவர்ஸ் ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனப்பறம் யூனிவர்ஸ் உங்களை வந்து ஹீல் ஆக்கிட்டு, நீங்கள் வந்து செல்ஃபோ செஞ்சுட்டு, அதுக்கு ஆப்போசிட் அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்துட்டு. ஓகே, மேஜர் பிரேக் த்ரூ நடந்துட்டு டவர் மூமெண்ட் வந்துட்டு, இந்த பர்சன் டோட்டலாக இடிஞ்சு செதறிட்டு. ஸோ அந்த கார்டு நமக்கு அதுதான் சொல்லுது, அது யூனிவர்ஸாகவே கொடுத்துட்டு. இந்த பர்சனோட முகத்தறியை கிழிச்சி எறியதுக்காகவே யூனிவர்ஸ் ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சன் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் இந்த பர்சன் வந்து உடஞ்சிட்டு. அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லா ரீதியிலும் இந்த பர்சனுக்கு பிளாக் ஆகிட்டு.
ഫിനാൻഷ്യലി ബ്ലാക്ക് ആയിട്ടുണ്ട്, കരിയറിൽ ബ്ലാക്കേജ് വന്നിട്ടുണ്ട് இந்த പേഴ്സണുக்கு മണി റിലേറ്റഡ് ബ്ലാക്കേജ്, റിലേഷൻഷിപ്പ് இந்த പേഴ്സണുக்கு ബ്ലാക്കേജ് വന്നിട്ടുണ്ട്. ടോട്ടലി இந்த പേഴ്സൺ யூனிவர்ஸ் வந்து பிடிச்சு அதட்டிட்டு சொல்லுவாங்களோ, ஸோ அதே மாதிரி யூனிவர்ஸ் இந்த പേഴ്സണை விட்டுட்டு இல்லை. ஓகே, பிடிச்ச அதட்டிட்டு இந்த பேர்சனை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்சனை கூட இருக்கிறவங்கலாம் அந்த பேர்சனை வந்து இப்போ இந்த பேர்சனை கூட இருக்கிறவங்க கூட அந்த பேர்சனுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகலை. ஏன்னா அந்த பேர்சன் சீரோ ஆகிட்டு உண்டு டோட்டலி. ஏன்னா அந்த பேர்சன் ஃபுல்லி நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு யூனிவர்ஸ் இந்த பேர்சனுக்கு கரெக்டான பாடத்தை கொடுத்துட்டு கூட இருக்கிறவங்களாம் அந்த பேர்சனை வந்து ஓடிட்டு உண்டு. அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையான முகையில் அந்த பேர்சன் அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் தெரிஞ்சிட்டு உண்டு. ஆனால் வெளியே காட்டிக்கும் போது ஓகே என்னோட லைஃப் அப்படி போகுது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி காட்டிப்பாங்க. பட் அப்படி கிடையாது, டோட்டலாக அந்த பேர்சன் இடிஞ்சு சிதறிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாகவே ஒரு கார்டு வந்துட்டு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும், பட் நமக்கு ஸ்லோ டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த பேர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு மேஜர் பிரேக் தான் நடத்துட்டு டவர் மூமெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நிறைவை கொடுத்துருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மன நிறைவை கொடுக்கும். உங்களுக்கு எப்படி கொடுக்குதோ அதே மாதிரி அவங்களுக்குமே மன நிறைவை கொடுக்கும். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பேர்சன் டோட்டலாக சொன்னில்லை, டோட்டலாக இடிச்சிட்டு உண்டு. பட் காதலை சொல்கிறதுக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷன் பேர்சனுக்கு ஒரு பயம், ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்காங்க. பீஸ்ஃபுல் இல்லை. இந்த டைமில் வந்து காதலை சொல்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு பீஸான ஒரு சுச்சுவேஷனில் இல்லை, பயம். ஓகே, அப்போ ஸ்லோயிங் டவுன் நமக்கு டேரெக்டாக வந்துட்டு ஸ்லோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் ஆல்ரெடி சொன்ன இந்த பேர்சனுக்கு ஒன்றும் ஓகே இல்லை, ஃபினான்ஷியல் ஓகே இல்லை, கெரியர் ஓகே இல்லை, ஒன்றும் ஓகே இல்லை. அப்போ இந்த பேர்சன் வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்குற டைம் நமக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நமக்கு லைஃப்பில் கிடச்சிருச்சு யோசிக்கிற டைமில் அந்த பேர்சனுக்கு ரியலைஸ் ஆகுது. உங்களுக்கு பண்ண ஒரு துரோகத்துக்கு தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு யூனிவர்ஸ் தந்திருக்காங்க. அந்த பேர்சனுக்கு இந்த ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. யூனிவர்ஸாகவே இந்த ரியலைசேஷன் கொடுத்துட்டு உண்டு. டோட்டலாக இடிஞ்சு சதுரிட்டு உண்டு. இந்த போஸ்டருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்டர் ஒன்றும் இல்லை, ஆனால் வெளியே காட்டிக்கிறது எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ரிலேஷன்ஷிப் அந்த போஸ்டருக்கு ரிலேஷன்ஷிப் பிளாக்கேஜ் வந்துட்டு உண்டு. ஓகே, அப்போ அந்த போஸ்டருக்கு வர வழி தெரியல. அப்போ இது வரைக்கும் அந்த போஸ்டர் யூனிவர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணாத ஒரு போஸ்டராக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்டர் யூனிவர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டருக்கு வேறு வழி இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க, எல்லாம் சீரோ ஆகிட்டு உண்டு. அப்போ அந்த போஸ்ட் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. டோட்டல் அந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இனி என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது, என் லைஃபே டோட்டலி டேமேஜ் ஆகிடுச்சு, நான் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் இருக்கேன், எனக்கு இதில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இது வரைக்கும் பண்ண விஷயங்களால என் லைஃப் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இனிமேல் நான் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறது ரெடி இல்லை. ஏன்னா நான் பண்ணுற எல்லாமே வந்து தப்பாக போகுது, நான் எடுக்கிற முடிவு தப்பாகி போச்சு. நான் எடுக்கிற முடிவு கரெக்டு, நான் பண்ணுறது கரெக்டு, நான் ஒரு டைமில் இருந்தேன். பட் எல்லாமே எனக்கு இங்கே ஆப்போசிட்டாக நடக்குது. அப்போ இனி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க நான் ரெடி இல்லை. யூனிவர்ஸ் என் லைஃப்பில் என்ன தராங்களோ ஸோ அதை நான் வாங்கிக்கிறேன். அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், யூனிவர்ஸ் எனக்கு என்ன தராங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். ஸோ டோட்டலாக அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு டேரெக்டாகவே சக்ஸஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு ஸ்லோயிங் டவுன். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும், பட் நமக்கு சக்ஸஸ்னு ஒரு கார்டு. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மேரேஜில் எத்தும், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த பர்சன் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு டெத் கார்டு. டெத் கார்டு சொல்லும்போது நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிட்டு உண்டிங்க, அது ஒரு ரீபர்த் இருக்கும், ஒரு நியூ பிகினிங் வரும். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் சரண்டர் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு சரண்டர் ஆகிட்டு உண்டு. ஸோ பட் ஸ்லோவாக தான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த போஸ்டருக்கு நீங்கள் வந்து அந்த போஸ்டருக்காக வெயிட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழுங்க. மனசுக்குள்ளே வந்து கஷ்டம் இருந்தாலும் ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகேவா? முன்னாடி நடந்த விஷயங்கள் நீங்கள் மறந்துடுங்க. ஃப்யூச்சரை நீங்கள் போய்ட்டு எதிர்பார்க்காதுங்க. இன்றைக்கி இருக்கிற நாள் நிஜம், நாளைக்கு இருக்கிற நாள் நிஜம். ஓகே, ஸோ இன்றைக்கி இருக்கிற நாள் அது கஷ்டமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், அதை வந்து அஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அந்த பர்சனை வந்து பேரோட மைண்ட் கொடுக்காதுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. அந்த பர்சன் வர டைம் வரட்டும். ஏன்னா நமக்கு ஸ்லோயிங் டவுன் இருக்கும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். அந்த பர்சன் கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கிடைக்க லேட் ஆகும். ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரீபர்த்துக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஓகே, இதுதான் அந்த பர்சனல் லாஸ்ட் டைப் தாட். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.